சரி, நாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். போன வாரத்தோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு இந்த வாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்ன்றதை உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஞாபகப்படுத்தி விட போறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம போன வாரம் முடிக்கும் போது 1ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சது எத்தனையோ வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஆரம்பிச்சோம். ஸோ 1ஆம் வாரத்தில் என்ன ஆரம்பிச்சோம், 2ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, 4ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, எதுவுமே நமக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்காது. அதனால உங்களுக்கு மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு இந்த ½ அன் ஹவரில் 1ஆம் அதிகாரத்தில் இந்த 22ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பண்ண போறோம், ஒரு சுருக்கிய ஒரு பார்வையை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதனால இதை நீங்க தொடர்ந்து வேகமாக என்ன பண்ணுங்க, கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரி, 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பமாகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் யோவான். 12 சீஷர்கள்ல ஒருத்தர். அப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறார். இது யாருக்காக எழுதுறார் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்களா மாறின யூதர்கள், சாதாரண யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறின யூதர்கள், அதே மாதிரி கிறிஸ்தவர்களாய் மாறின யூதர் அல்லாத கிரேக்கர், ரோமர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள், அவர்களுக்கு என்ன பண்றாரு, இதை எழுதுகிறார். இதை எதற்காக எழுதுகிறார் அப்படின்னா, அந்த 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு என்ன வருதுன்னா, மகா பெரிய உபத்திரவம். சாதாரண உபத்திரவம் இல்லை, என்ன உபத்திரவம், மகா பெரிய உபத்திரவம். என்ன உபத்திரவம், கிறிஸ்தவத்தை நீ பின்பற்றினால் நீ கொலை செய்யப்படுவாய், கிறிஸ்தவத்தை நீ அணுகினால் நீ என்ன பண்ணப்படுவாய், கொலை செய்யப்படுவாய். யார் இந்த உத்தரவை போட்டிருக்கிறா, அரசாங்கமே இந்த உத்தரவை போட்டிருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் அரசாங்கம் கிறிஸ்தவர்களை என்ன பண்ணுகிறது, கொலை செய்ய முயற்சிக்கிறது. இன்னொரு பக்கம் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, யூத மதத்திலிருந்து மாறி போன கிறிஸ்தவர்களை என்ன பண்றாங்க, கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு, பவுல். பவுல் என்ன பண்றாரு, ஊரா போய் என்ன பண்றாரு, யூதராய் இருந்து கிறிஸ்தவராய் மாறினவர்களை இப்போ என்ன பண்றாரு, கண்டுபிடிச்சு கட்டி தூக்கிட்டு வந்து என்ன பண்றாரு, கொலை செய்யறார். அப்போ அவங்கெல்லாம் வைராக்கியமான யூதர்கள், யூத மதத்திலிருந்து வெளியே போனவங்களை, மதத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, கொலை செய்யறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எப்படி உபத்திரம் வருகிறது, ரோமர்கள் மூலமாக, யூதர்கள் மூலமாக என்ன வருது, உபத்திரம் வருது. அப்போ உபத்திரவத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய கேள்வி. என்ன கேள்வி, இந்த மாதிரி இயேசுவுக்காக கஷ்டப்படுறோமே, வீடு வாசலை இழந்துட்டு ஊரா சுத்திட்டு இருக்கிறோமே, காடுகளிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு என்ன எதிர்காலம், எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, நாங்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறோமே, எங்களுடைய நிலைமை என்ன, கொலை செய்யப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. இப்போ இந்த இவர்களுடைய கேள்விக்கான பதிலாக யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன பண்றாரு, எழுதுறாரு. அதே மாதிரி நீங்க இயேசுவுக்காக பாடுபடுவதில் தைரியமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள், பயந்து போகாதிருங்கள், அவங்களை என்ன பண்றாரு, உற்சாகப்படுத்துறதற்காக இந்த நிருபத்தை அவர் என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த எழுத்து நடை ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. எழுத்து நடை, அதாவது பைபிள்ல பல புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய நடை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். உதாரணம் சொல்லணும்னா, சங்கீதம், நீதிமொழிகள், இவைகள்லாம் என்ன எழுத்து நடைனா, கவிதை எழுத்து நடை. 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ 2 நாளாகமோ எல்லாம் என்ன நடைனா, வரலாற்று நடை. அதாவது என்ன நடந்தது, என்ன சம்பவம் நடந்தது, எந்த ராஜா இருக்கும்போது நடந்தது, இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்களை என்ன பண்ணுகிறாங்க, எழுதுறாங்க, வரலாற்று நடை. அதே மாதிரி நிருபம் என்கிற ஒரு நடை. அது நிருபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடிதம் என்ற அர்த்தம். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபேசியர், இதெல்லாம் என்னது, கடிதங்கள், லெட்டர்ஸ். அப்ப கடிதங்களுடைய நடை என்று ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் என்ன நடையில எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா,
அந்த நடைக்கு பேரு வெளிப்பாடு நடை. வெளிப்பாடு நடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போகாலிப்டிக் ரைட்டிங் ஸ்டைல். அப்போகாலிப்டிக், அப்போகாலிப்ஸ் அப்படின்னா என்னன்னா மறைவாய் இருப்பதை வெளியே கொண்டு வருவது. அதாவது மறைவாய் இருக்குது ஆனா அது வெளியவும் வருது, இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி. நல்லா கவனிங்க. யாருக்கு இது மறைவா இருக்கும் அப்படின்னா சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? மறைவா இருக்கும். யாருக்கு இது வெளிப்பாடா இருக்கும் அப்படின்னா சபைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு இது என்னவா இருக்கும்? வெளிப்பாடா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த எழுத்து நடைய அவர் அந்த காலத்தில் பயன்படுத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த எழுத்தின் மூலமாக நான் சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சபை என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளும். ஆனால் ஒருவேளை நான் எழுதப்பட்டதை அரசாங்கம் கண்டுபிடிச்சிருச்சு, யூதர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, மற்றவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களால இதை என்ன பண்ண முடியாது? படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன எழுதி இருக்கிறாருன்னு அவங்களால என்ன பண்ண முடியாது? புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த எழுத்து நடையிலே இது என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்குது. இப்போ தமிழ்ல இருக்கிறவங்களுக்கும் அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இதை என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இந்த மாதிரி ஒரு எழுத்து நடை கிடையாது. தமிழ் லிட்ரேச்சர்ல, தமிழ் இலக்கியத்துல இந்த மாதிரி ஒரு எழுத்து நடை கிடையாது. இந்த எழுத்து நடை எபிரேய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து நடை. இந்த எழுத்து நடை பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யோவேல், அப்புறம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அப்புறம் சகரியா, தானியேல், எசேக்கியேல் போன்ற புஸ்தகங்கள்ல இந்த எழுத்து நடை என்ன பண்ணப்பட்டிருக்குது? பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த எழுத்து நடையுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய அடையாளங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அடையாளங்கள் அல்லது வார்த்தையினாலே ஒரு பெரிய காட்சியை என்ன பண்ணியிருப்பாங்க? உருவாக்கி இருப்பாங்க. என்ன காட்சி? ஒரு பெரிய காட்சி. அது எதனால? வார்த்தையினால உருவாக்கி இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுவாங்க, அந்த சின்ன விஷயத்துல ஒரு பிரம்மாண்டம் அடங்கி இருக்கும். ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லுவாங்க, அந்த பிரம்மாண்டத்தை வச்சு ஒரே ஒரு விஷயத்தை என்ன பண்ணிப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த எழுத்து நடையில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இது நம்ம தமிழ் இலக்கியத்துல கிடையாது. அதனால நம்மளால தமிழ்ல வாசிக்கும் போது நம்மளால அதை என்ன பண்ண முடியல? புரிஞ்சிக்க முடியல. அதனால இந்த எழுத்து நடையை புரிஞ்சிக்கிட்டு அதன் மூலமாக நாம் என்ன பண்ணணும்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிவதற்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த அடையாளம் அப்படின்னா என்னன்னா எண்கள் அடையாளங்கள். எண் அப்படின்னா 3 அப்படின்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்த அல்லது கடவுளுக்கு இணையான ஒரு நம்பர் 3. 4 அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்து சம்பந்தப்பட்ட ஒரு நம்பர், அதாவது 4 ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த 4 ஜீவன்கள் எதற்கு அடையாளம்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர் வாழ்கிற பிராணிகளை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. மனிதனையும் சேர்த்து, மனிதன், பறவை, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், இந்த 4 சேர்த்து தான் என்னது? 4 ஜீவன்கள். அப்புறம் 7 அப்படின்னு சொன்னா என்னன்னா முழுமை அடைந்த, பரிபூரணமான அப்படின்னு அர்த்தம். 3 அப்படின்னா முழுமைக்கு குறைவான, முழுமை அடையாத என்று அர்த்தம். 12 அப்படின்னா தேவ ஜனங்கள் என்று அர்த்தம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரம், புதிய ஏற்பாட்டில் 12 சீஷர்கள். அப்போ இது ரெண்டுமே எதை குறிக்கிறது? தேவ ஜனங்களை குறிக்கிறது. அப்போ வெளிப்படுத்த விஷயத்தில் எங்கெல்லாம் ஒரு 12 கொண்டு வராரோ, அல்லது 12x1, 12x2, 12x4, 12x12, 12 மல்டிபிள்ஸ் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் யாருடைய கணக்கு தான்? தேவ ஜனங்களுடைய கணக்கு. உதாரணம் சொல்லணும்னா 12x12 144, 144x1000 1,44,000. இந்த நீங்க 1,44,000 சொன்னாலும் தேவ ஜனங்கள் தான், 12 சொன்னாலும் என்னதான்? தேவ ஜனங்கள் தான். சரியா? அப்போ அந்த எண்கள் அடையாளமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? பயன்படுத்தப்பட்டிருக்கு. எண்கள் மட்டும் இல்ல, நிறங்கள், சிவப்பு நிறம், கருப்பு நிறம், பச்சை நிறம், இந்த மாதிரி நிறைய நிறங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் வெள்ளை ஒரு நிறம், அது எதுக்கு அடையாளம்? வெற்றிக்கான அடையாளம். சரி, இப்போ இந்த மாதிரி அடையாளங்கள். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வான மண்டலங்கள் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அப்புறம் நம்ம இந்த உலகத்திலே நம்ம இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிருகம், அந்த மாதிரி மிருகங்களை பற்றிய ஒரு வர்ணனை, அப்புறம் தூதர்களை பற்றிய ஒரு வர்ணனை,
சில அந்த காலத்தில் இருந்த சில நகரங்களை பற்றிய ஒரு வர்ணனை. உதாரணத்துக்கு பாபிலோன், எருசலேம் அப்படின்ற இடங்களை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டது. எல்லாமே என்னதுன்னா அடையாளங்கள். அந்த அடையாளத்தில் என்ன அடங்கி இருக்கிறது, ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அந்த அர்த்தம் தான் உண்மையான அர்த்தம். அடையாளத்தையே நம்ம அர்த்தமா என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. சரிங்களா? அப்புறம் இது எந்த நேர கணக்கில் எழுதப்பட்டிருக்குது, டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா 1ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா 2ஆம் அதிகாரம் நடந்தது, 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 3ஆம் அதிகாரம் நடந்தது, இப்படி ஒன்று நடந்தது. அப்படி அல்ல. எப்படின்னா சொன்னதையே மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இதுதான் என்னதுன்னா சைக்கிளிக்கல் டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, திரும்ப சொல்லுவாங்க. திரும்பி சொன்ன விஷயத்தை திரும்ப என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. கொஞ்சம் கூடுதல் தகவலோடு என்ன பண்ணப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் இந்த எழுத்து நடையில் இருக்கக்கூடிய விசேஷங்கள். இப்போ நீங்க பாருங்க, அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, முதலாவது எழுதுறார். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 7னா என்ன அர்த்தம், முழுமை பெற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 7 சபைக்கும் இந்த 2 அதிகாரத்தில் என்ன இருக்குது, செய்தி இருக்குது. அதோடு மட்டுமல்ல, இந்த 7 சபையோடு சேர்த்து 1ஆம் நூற்றாண்டில் இருந்த எல்லா சபைக்குமான செய்தியும் இதில் என்ன இருக்குது, இருக்குது. அது மட்டுமல்ல, 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்குமான செய்தி அதில் இருக்குது. அதனால தான் என்னன்னு சொல்லியிருக்கிறார் அவரு, 7 சபைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இனிமேல் வரக்கூடிய சபைகளுக்கும் இந்த 7 சபையில் இருக்கிற செய்தி அதில் என்ன இருக்குது, அடங்கி இருக்கிறது. விளங்குதான் நான் உங்களுக்கு சொல்றது? சரி. அப்போ அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்திகளை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் அந்த சபைகளை பாராட்டுகிறார். என்ன பாராட்டுறாரு, நீ இந்த என்னுடைய நாமத்தை நீ என்ன பண்ணாம இருக்கிற, மறுதலிக்காம இருக்கிற, என்னுடைய வசனத்தின்படி நீ என்ன பண்ற, நடக்கிற, நீ அன்புல என்ன பண்ற, வளர்ற, நல்ல ஊழியத்தை என்ன பண்ற, செய்கிற, உன் கிரியைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், நீ என்னுடைய வார்த்தையை நீ என்ன பண்ற, கை கொள்ற, உபத்திரவத்தில் நீ எப்படி இருக்கிற, பொறுமையா இருக்கிற, அப்படின்லாம் நிறைய விஷயங்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பாராட்டுறார். நீ உனக்கு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்காம நீ இருக்கிற, அதனால நான் உன்னை பண்றேன், பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஒரு சில குறைகள், அந்த சபையில் இருக்கக்கூடிய குறைகள். என்ன குறை, நீ ஆதியில் இருந்த அன்பை என்ன பண்ணி விட்டாய், விட்டு விட்டாய், உன்னுடைய செயல்கள் குறைந்து போய்விட்டது, நீ அந்த செயல்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணு, திரும்பு. எந்த நிலைமையிலிருந்து விழுந்த நினைச்சு அந்த நிலைமைக்கு மறுபடியும் என்ன பண்ணு, போய் ஆதியிலே செய்த கிரியைகளை நீ மறுபடியும் என்ன பண்ணு, செய். அப்புறம் சில சபை என்ன பண்றாங்கன்னா, தவறான போதனைகளை சபைக்குள்ள விட்டுறாங்க. அது ஒரு குறையா சொல்றாரு. தவறான போதனை என்ன பண்ணிட்ட, உன் சபைக்குள்ள விட்டுட்ட. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை உனக்குள்ள இருக்குது, எசபேல் தீர்க்கதரிசியினுடைய போதனை உனக்குள்ள இருக்குது. அப்புறம் நீ உனக்கு என்ன இல்லைன்னா பகுத்தறிகிற புத்தி உனக்கு இல்லை. யார் தப்பா போதிக்கிறா, யார் கரெக்டா போதிக்கிறான்னு உன்னால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. நீ செத்த கிரியைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், செய்து கொண்டிருக்கிறாய். நீ ஆவிக்குரிய விதத்தில் குருடனாய் இருக்கிறாய், நீ வெதுவெதுப்பானவனாய் இருக்கிறாய், நீ ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறாய். சில நேரத்தில் நான் சபைக்கு வெளியே இருக்கிறேன், சபைக்குள்ள நான் இல்லை அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சபையில ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறார். அப்புறம் குற்றச்சாட்டு வச்சாச்சு, இதுல இருந்து என்ன விமோச்சனம், என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. யாருக்கு முதல் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு. இப்ப மனம் திரும்புதல் அப்படின்னா முதல்ல நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கணும். மனம் திரும்புதல் யாருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சரியான பாதையில நடந்து அந்த பாதை தவறி போனவர்கள் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்பி மறுபடியும் சரியான பாதைக்குள்ள வரணும். அப்ப மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது யாருக்கு முக்கியமா சொல்றாருன்னா, முதலாவது திருச்சபைக்கு தான் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஏன் சொல்றாரு, நீங்கெல்லாம் ஏற்கனவே வேத சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறீங்க,
கேட்டிருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துடைய போதனை கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவர் பாதையில நடந்திருக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தவறான போதனைகளை கேட்டு உபத்திரவம் தாங்க முடியாம ஆண்டவரை விட்டு என்ன பண்றீங்க? போறீங்க, வழி விலகி போறீங்க. மனம் திரும்பி என்ன பண்ணுங்க? மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வாங்க, ஆண்டவருடைய வசனத்தின்படி என்ன பண்ணுங்க? நடங்க. அப்போ அவர் அடிக்கடி சொல்றது என்ன? மனம் திரும்பு, நீ உறுதியாயிரு, விசுவாசத்தில் எப்படி இரு? உறுதியாயிரு, என்ன மறுதலிக்காத, முடிவு வரைக்கும் என்ன பண்ணு? நிலைத்திரு அப்படின்னு அவர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்புறம் சொல்றாரு, நீ மனம் திரும்பலனா உனக்கு வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னுடைய விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன். விளக்கு தண்டுனா என்ன அர்த்தம்? சபைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை என்ற பெயரே உன்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன். நீ வேணா உன்னை சபைன்னு என்ன பண்ணலாம், நினைச்சுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ யார் கிடையாது? சபை கிடையாது. இப்போ சபைன்னு சொன்ன உடனே நம்ம ஒரு கூட்டத்தை நினைக்கிறோம். கூட்டமாகவும் எடுத்துக்கலாம், தனிப்பட்ட மனிதனாகவும் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் என்னது? சபை. அதே மாதிரி வேதவசனம் சொல்லுது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்போ நம்ம மனம் திரும்பலனா நம்ம ஆண்டவருடைய ஆலயமா என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, என்னுடைய வாயின் பட்டயத்தினால் உன்னோடு கூட நான் என்ன பண்ண போறேன்? யுத்தம் பண்ணுவேன். உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு கொடுப்பேன். நான் திருடனை போல வருவேன். நீ ரெடியா இருக்க மாட்டேன். நீ என்ன ஆயிடுவ? மிஸ் ஆயிடுவ. இவன் என் வாயிலிருந்து உன்னை என்ன பண்ணி போடுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். கடைசியா ஒன்னு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்போ இங்க நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட சபையா இருக்கிறோம். ஸோ சபைகளா இருக்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே சபையா இருக்கிறோம். இந்த சபைக்கு சொல்றத, ஆவியானவர் சொல்றத காதுள்ள என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி அவருக்கு பிரியமா என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? வாழ ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுப்பேன். உனக்கு ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். நீ என்னோடு கூட என்ன பண்ணுவேன்? சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்ப. உனக்கு மறைவான மன்னாவை என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுப்பேன். உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். ஜீவ புஸ்தகத்துல உன் பேரை நான் என்ன பண்ண மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். நீ தேவ ஆலயத்துல நீ என்னமா இருப்ப? தூணா இருப்ப. நீ என்னோடு கூட உட்கார்ந்து என்ன பண்ணுவ? சாப்பிடுவ. என்னோடு கூட உட்கார்ந்து இருப்ப, ஆளுகை செய்வ அப்படின்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் எதற்கு அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோம்? சுதந்திரிப்போம். ஸோ இதெல்லாம் சபைக்கு சொல்லி என்ன பண்ணிடுறாரு? சபை ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெடி பண்றார். ஏன் ரெடி பண்றார் அப்படின்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகுது? வரப்போது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும்போது சபை நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாகவே என்ன பண்ணப்படணும்? எடுத்துக்கொள்ளப்படணும், காப்பாற்றப்படணும். சபை அந்த நியாய தீர்ப்புல, அந்த அழிவில் என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்க கூடாது, சிக்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். ஸோ என்ன நடக்குது? 3 விஷயங்களை ஆண்டவர் சொல்றார். அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும், 4லிருந்து 11ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, 7 முத்திரைகள். இப்போ மறுபடியும் என்ன வருது? 7. அப்போ 7னா என்ன? முழுமையான, முழுமை அடைய போகிற, முழுமை அடைந்த. அப்போ ஒவ்வொரு முத்திரையான் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு காரியங்கள் என்ன பண்ணுகிறது? நடக்கிறது. அது என்னன்னா, அது அழிவுக்கான ஒரு காரியமாகவும் திருச்சபையை பாதுகாக்கிற ஒரு காரியமாகவும் அது என்ன பண்ணப்படுகிறது? காட்டப்படுகிறது. இதெல்லாம் அடையாளங்கள். அதுல இருக்கிற அர்த்தம் என்னன்னா, தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். தேவனை அறியாதவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள், தேவனுடைய திருச்சபையை அழித்தவர்கள், தேவ ஜனங்களை கொன்றவர்கள், இந்த உலகத்தில் தீமையாய் வாழுகிறவர்களுக்கு என்ன உண்டாக போகிறது? அழிவு, நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது? உண்டாக போகிறது. அதை தான் என்ன சொல்றாரு? அந்த 7 முத்திரை உடைக்கப்படும் போது அது நடக்கிறதுன்னு சொல்றார்.
பார்த்தீங்கன்னா முதல் முத்திரை உடைக்கப்படும் போது வெள்ளை குதிரை, அதுல யார் வரா? வெற்றி பெற்றுகிறவர், ஜெயம் கொள்ளுகிறவர், ஜெயம் பெற போகிறவர் என்ன பண்ணுகிறார்? வருகிறார். அப்படின்னா அது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் என்ன பண்ண போறாரு? நியாய தீர்ப்பை இந்த பூமிக்கு என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் வெற்றி பெற்றவர். வெள்ளை குதிரையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது சிவப்பு குதிரை. அது எதற்கு அடையாளம்? யுத்தத்துக்கு அடையாளம். யுத்தத்தின் மூலமாக ஜனங்கள் என்ன பண்ண போகிறார்கள்? அழிக்கப்பட போகிறார்கள். கருப்பு குதிரை அது எதுக்கு அடையாளம்? ஃபேமின். ஃபேமின்னா என்னது? பஞ்சம். பஞ்சத்தினாலே ஜனங்கள் என்ன பண்ண போகிறார்கள்? அழிக்கப்பட போகிறார்கள். அதுக்கப்புறமா ஒரு வெளிரிய, அதாவது பேல் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அடையாளம்? மரணத்துக்கு அடையாளம். இந்த மரணம் எப்படிலாம் வரும்னா, அந்த காலத்தில் இருந்த வாள், பட்டயத்தினாலே மரணம் வரும், அப்புறம் பஞ்சத்தினாலே மரணம் வரும், கொள்ளை நோயினாலே மரணம் வரும், காட்டு மிருகங்களினாலே என்ன வரும்? மரணம் வரும். இப்போ ஏற்கனவே தனிப்பட்ட முறையிலே என்ன சொல்லிட்டாரு? பட்டயத்தினாலே, பட்டயம்னா என்ன? யுத்தத்தில் என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. பஞ்சத்தினாலே மரணம் வரப்போகுதுன்னாரு. அந்த ரெண்டு விஷயத்தையும் எதில் சொல்றாரு? நாலாவது முத்திரை உடைக்கப்படும் போது அது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்றாரு? சொல்றாரு. எப்படி மரணம் வரும்? பஞ்சத்தினாலே, யுத்தத்தினாலே, பட்டயத்தினாலே, கொள்ளை நோயினாலே, காட்டு மிருகங்களாலே என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகிறது. ஸோ இதெல்லாம் யாருக்கு வரக்கூடிய அழிவு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்தின, துன்பப்படுத்தின ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறது? இந்த அழிவுகள் வரப்போகிறது. இதுக்கிடையில என்ன நடக்குது? ஐந்தாவது முத்திரை உடைக்கப்படும் போது இந்த உபத்திரவத்தில் இறந்து போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? அந்த பலிபீடத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்களாம். ஆண்டவரே, எப்பொழுது எங்களுடைய ரத்தத்துக்காக நீர் என்ன பண்ண போகிறீர்? பழி வாங்க போகிறீர், நியாயம் செய்ய போகிறீர், நீதி செய்ய போகிறீர்னு அவங்க என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? ஒயிட் ட்ரெஸ் என்ன பண்ண போறோம்? கொடுக்க போகிறோம். உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேர் என்ன பண்ண போகிறாங்க? சாக போறாங்க. யாருக்காக? இயேசுவுக்காக சாக போறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நியாயம் தீர்ப்பை ஆண்டவர் என்ன பண்ண போறார்? செய்ய போறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஜனங்கள் எல்லாம் எங்க வந்துருவாங்க? பலிபீடத்துக்கிட்ட வந்துருவாங்க, தேவனோடு சேர்க்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அப்புறம் ஆறாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள், பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. இதுதான் என்னது? எல்லாருக்குமான ஒரு கடைசி முடிவு. அப்போ ஏற்கனவே தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுறாங்க? காப்பாற்றப்படுறாங்க. மற்றவங்களுக்கு என்ன ஆகுது? முழுமையான ஒரு முடிவு, அழிவு உண்டாகிறது. இப்போ தேவ ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு அதுக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் நெத்தியில் என்ன பண்ணப்படும்? முத்திரை போடப்படும். அதுக்கப்புறம் எல்லா ஜனத்திலும், எல்லா ஜன கூட்டத்திலிருந்தும் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க? வெள்ளை அங்கி தரித்தவர்களாக என்ன பண்ணியிருப்பாங்களாம்? இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தர் கேட்பாரு, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இவங்க மகா உபத்திரவத்திலிருந்து என்ன பண்ணவங்க? வந்தவங்க. அப்போ அந்த 1,44,000 அது தேவ ஜனங்கள் தான். இந்த பெரிய ஜன கூட்டம்னாலும் என்னதான்? தேவ ஜனங்கள் தான். முழுமையான அழிவு வருவதற்கு முன்பு தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? தேவனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இதுதான் எதுலையும் வரும். 7 எக்காலங்கள் ஊதப்படும் போதும் வரும். அதே மாதிரி அழிவு தொடர்ந்து நடக்கும். அதே மாதிரி தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? பாதுகாக்கப்படுவார்கள். இப்போ இந்த அழிவு நடக்கும்போது 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் நடுவில் 3 விஷயம் சொல்லப்படும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுருள் அது என்ன பண்ணப்படும்? யோவான் கையில் கொடுக்கப்படும். அந்த தூதன் சொல்லுவார், இதை வாங்கி என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்வாரு. உடனே அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டு சொல்லுவார், இது வாயில் வைக்கும் போது இனிப்பாக இருந்தது, வயிற்றுக்குள்ளே போனவொன்னே என்ன ஆயிடுச்சு? கசப்பாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுருள்னா என்னது? அதில் ஏதோ ஒரு செய்தி என்ன பண்ணுகிறது?
இருக்கிறது. அந்த செய்தி ஒரு சிலருக்கு இனிப்பான செய்தி, ஒரு சிலருக்கு கசப்பான செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஜனங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்படுவார்கள், தேவனை அல்லாத ஜனங்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? அடிக்கப்படுவார்கள், ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணப்படுவார்கள்? தீர்க்கப்படுவார்கள். அது அவர்களுக்கு கெட்ட செய்தி. அதுக்கப்புறம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயம் என்ன பண்ணப்படுகிறது? அளக்கப்படுகிறது. வெளிப்பிரகாரம் என்ன பண்ணப்படலை? அளக்கப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணப்படுவாங்க? பாதுகாக்கப்படுவாங்க. தேவ ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பாதுகாக்கப்பட மாட்டாங்க. அவங்க அழிவுக்கு நேராக போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் 2 சாட்சிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த 2 சாட்சிகள் யார் அப்படின்னா அது திருச்சபைக்கு அடையாளம். திருச்சபை என்ன பண்ணுகிறது? திருச்சபையின் மூலமாக தேவ வல்லமை இந்த பூமியில் என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த திருச்சபை கொல்லப்படுகிறது. ஆனால் மறுபடியும் அந்த திருச்சபை என்ன ஆகுது? உயிர்ப்பிக்கப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனோடு என்ன பண்ணப்படுகிறது? இணைக்கப்படுகிறது. ஸோ ஆனால் 2 பேர் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? சொல்லப்பட்டிருக்கும். 2 சாட்சி. அந்த 2 சாட்சி யாருக்கு அடையாளம்? தேவ ஜனங்களுக்கு அடையாளம். அதனுடைய முடிவில் என்ன நடக்கும்னா ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரும். அந்த பூமி எதிர்ச்சியில் எத்தனை பேர் கொல்லப்படுவாங்கன்னா 7000 பேர் என்ன பண்ணப்படுவாங்க? கொல்லப்படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் இருக்கிற முழுமையான அனைவரும் என்ன பண்ணப்படுவாங்க? கொல்லப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? சரி. அப்புறம் 7வது எக்காலம் ஊதப்படும் போது இந்த பூமிய ராஜ்யம்லாம் யார் ராஜ்யமா மாறிடுச்சு? தேவ ராஜ்யமா மாறிடுச்சு. எல்லாம் என்ன ஆயிடுத்து? முடிவடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது வரைக்கும் எது வந்தாச்சு? 11 அதிகாரம் வந்தாச்சு. 12-13 என்ன இருக்குது அப்படின்னா பிசாசு, பெரிய வலு சர்ப்பத்தை குறித்த வர்ணனை. 2வது ஒரு மிருகம். அது யார்னா ரோம ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் அல்லது ரோம ராஜா அல்லது ரோமாபுரி. இதெல்லாம் அதுல அடையாளமா வரும் மிருகம். 3வது கள்ள தீர்க்கதரிசி. இது 13ஆம் அதிகாரத்தில் வரும். அது 12ஆம் அதிகாரத்தில் வெறும் பிசாசு அந்த வலு சர்ப்பத்தை பற்றி சொல்லியிருக்கோம். 13ஆம் அதிகாரத்தில் 2 இருக்கும். ஒன்று கள்ள தீர்க்கதரிசி, இன்னொன்று அந்த மிருகம் ரோமாபுரி அல்லது ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா 14ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் முதல் வசனத்தில் 5ஆம் வசனம் வரைக்கும் ஆட்டுக்குட்டியானவரும் 144,000 பேரும். மறுபடியும் பாருங்க, தேவனுக்கு எதிரான ஜனங்கள் தேவ ஜனங்கள், தேவனுக்கு எதிரான ஜனங்கள் தேவ ஜனங்கள். இப்படிதான் மாறி மாறி என்ன ஆயிட்டு இருக்குது? வந்து கொண்டே இருக்குது. ஸோ 144,000 பேர் எங்க இருக்கிறாங்களாம்? நெத்தியிலே பிதாவினுடைய நாமமும் ஆட்டுக்குட்டியான நாமமும் என்ன பண்ணிப்பட்டிருக்குது? தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? யாரும் தெரியாத ஒரு பாட்டை என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணல? தங்களுடைய கற்பை அவங்க இழக்கலை, ஸ்திரீயால் கரைப்படலை, அவங்க வாயில என்ன இல்லை? பொய் இல்லை, வஞ்சனை இல்லை. அவங்க யாரை பின்பற்றி போறாங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? தேவனோடு கூட இருக்கிறார்கள். அப்புறம் 3 தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, பெரிய அழிவு என்ன பண்ண போகுது? வரப்போகுது. நீங்க எல்லாரும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? பயப்படுங்க, அவருக்கே ஆராதனை செய்யுங்க, அவருக்கே மகிமை என்ன பண்ணுங்க? செலுத்துங்க. இந்த மகாநகரமாகிய பாபிலோன் என்ன பண்ணது? விழுந்தது. அப்படின்னா விழுந்ததுன்னா என்ன பண்ணிடுச்சு? அழிய போகுது. அப்படின்னா அதை பின்னாடி நடக்க போத முன்கூட்டி என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க, விழுந்தது. அப்புறம் சொல்றது, யாராவது அந்த மிருகத்தை நீங்க வணங்குனீங்கனாங்களோ அல்லது அந்த மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்கி அதனுடைய லக்கத்தை நீங்க தரித்து கொண்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணப்பட முடியாது? தேவன் கிட்ட வர முடியாது. நீங்க என்ன பண்ணப்படுவீங்க? உபத்திரவத்தை, ஒரு பெரிய கொடுமையை நீங்க என்ன பண்ண போறீங்க? ராவும் பகலும் என்ன பண்ண போறீங்க? அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அவர் சொல்றார். அந்த மிருகத்தின் லக்கத்தை தரித்து கொள்றதுனா என்னது? மனித போதனைக்கு நம்ம என்ன பண்றது? கீழ்ப்படுகிறது. மனித போதனை எடுத்துக்கொண்டு மனிதனை போதனை பின்பற்றி என்ன பண்ணுவது? நடப்பது. அதுதான் அதனுடைய அடையாளம், அதனுடைய அர்த்தம். அடையாளம் என்ன? நெத்தியிலும் கையிலும் என்ன பண்ணுவது? தரித்துக் கொள்வது. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? உபாகமம்
6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிச்சுட்டு இந்த இந்த 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத வாசித்து 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன பண்ணும், புரியும். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கடைசியில் 14ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் 2 சம்பவம் நடக்குது. ஒன்று, இயேசு கையில் ஒரு பெரிய அருவாள் இருக்குது. தூதன் சொல்றான், அருவாளை நீட்டி என்ன பண்ணுங்க, அறுவடை செய்யுங்க. இந்த பூமி எப்படி இருக்குது, விளைஞ்சிருக்குது. உடனே இயேசு அப்படி அருவாளை என்ன பண்றாரு, இப்படி பண்றாரு. பண்ண உடனே பூமியில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள்லாம் என்ன பண்ணப்படுறாங்க, அறுத்து எடுக்கப்பட்டு தேவனோடு என்ன பண்ணப்படுறாங்க, சேர்க்கப்படுறாங்க. அடுத்தது ஒரு தூதன் வரான், அவனும் ஒரு அருவாள் வச்சிருக்கிறான். அவங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை பழங்கள்லாம் என்ன இருக்குது, பழுத்து இருக்குது, அதெல்லாம் வெட்டி கொண்டு வந்து தேவனுடைய கோபாக்கினை என்ற ஆலையில போட்டு என்ன பண்ணணும், மிதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரு, உலகத்து ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், தேவ ஜனங்களை துன்புறுத்தினவர்கள், தீமை செய்தவர்கள், தேவனுக்கு மகிமை செலுத்தாதவர்கள், தேவனை அங்கீகரிக்காதவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணப்படுறாங்க, அந்த திராட்சை பழம் போல சொல்லப்படுறாங்க. அவங்களை கொண்டு வந்து கோபாக்கினை என்ற ஆலையில போட்டு என்ன பண்றாங்களா, மிதிக்கிறாங்க. ரத்தம் என்ன ஆகுது, ஆறு மாதிரி ஓடுது. எது வரைக்கும், குதிரையினுடைய கடிவாளம் உயரத்துக்கு என்ன பண்ணுதான், ரத்தம் ஓடுது அப்படின்னு அந்த கொடுமை என்ன பண்றாங்க, விவரிக்கிறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது, தேவ ஜனங்கள் தேவனோடு சேர்க்கப்படுகிறார்கள், தேவனை அறியாத ஜனங்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், கோபத்துக்கு இரையாகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். இப்ப அடுத்தது 15-16 அதிகாரத்துல கடைசி 7 வாதைகள் அல்லது 7 கோப கலசங்கள் என்று என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இப்போ 7 முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன நடந்ததோ, 7 எக்காலங்கள் ஊதும் போது என்ன நடந்ததோ அதே தான் இங்க என்னது நடக்குது. 7 கலசங்கள், அதுல என்ன பண்ணப்படுது, அக்கினி கொட்டப்படுது. கொட்டப்படும் போது நிறைய அழிவுகள் என்ன ஆகுது, ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது. இந்த அழிவுகள் நடக்கப்படுகிற அதே நேரத்தில் தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், தேவனோடு என்ன பண்ணப்பட்டாங்க, சேர்க்கப்பட்டுட்டாங்க. அழிவு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஆகிறது, நடக்கிறது, உண்டாகிறது. ஓகே, எது வரைக்கும் வந்தாச்சு, 16 வரைக்கும் வந்தாச்சு. 17-18, இந்த 17-18 விசேஷமா யாரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னா, பாபிலோன், பாபிலோனுக்கு வரக்கூடிய அழிவு. இந்த பாபிலோன் எதற்கு அடையாளம் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த ரோமாபுரிக்கு என்னது அடையாளம். அப்படின்னா என்னன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவங்க என்ன பண்றாங்க, தேவ ஜனங்களை என்ன பண்றாங்க, ஒடுக்குறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, கொல்றாங்க. அவங்க செஞ்ச தவறுக்காக தேவன் அவங்களுக்கு என்ன பண்றாரு, நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க பண்ண தவறு என்ன தவறுனா, 2 தவறு. ஒன்று, அவங்களும் அவங்களுக்கு கீழே, அவங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் விக்கிரக ஆராதனை செய்யும்படி என்ன பண்றாங்க, தூண்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. இது ஒரு காரணம். 2வது, தேவ ஜனங்களை என்ன பண்றாங்க, கொல்றாங்க, அழிக்கிறாங்க. இந்த 2 காரணத்துக்காக அந்த பாபிலோன், ரோமாபுரி என்ன பண்ணப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இதுதான் 17-18 இருக்குது. 19-20 நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் அழிக்கப்பட்டதனுடைய கொண்டாட்டம் எங்க நடக்குது, பரலோகத்தில் நடக்குது. பாபிலோன் என்ன பண்ணப்பட்டது, அழிக்கப்பட்டது. தேவன் நீதியாக நியாயம் தீர்த்தார். இந்த மகாபேசியை என்ன பண்ணினார், ஆக்கடைக்குள்ளாக என்ன பண்ணார், தீர்த்தார். தேவ ஜனங்களுடைய ரத்தத்துக்கு என்ன பண்ணினார், பழிக்கு பழி வாங்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணுது, பரலோகத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி எப்படி இருக்கிறா, ஆயத்தமா இருக்கிறா. கல்யாணம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அது சொல்லப்பட்ட பின்பு ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய யுத்தம். யாருக்கோட யுத்தம், அந்த மிருகத்தோடு என்ன பண்ண போகுது, யுத்தம் நடக்க போகுது. மிருகத்தோடு கூட மற்ற ராஜாக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்போ யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் என்ன பண்ணப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு, உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்க போது,
இப்போ நடக்க போற யுத்தத்துல யார் சாக போறா? இந்த ராஜாக்கள், இந்த மிருகம், இந்த பூமியில இருக்கக்கூடிய மற்ற தேவனுக்கு விரோதமானவர்களாம் என்ன பண்ண போறாங்க? சாக போறாங்க. அவங்களுடைய மாம்சத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்குதுன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? யுத்தம் முடிஞ்சிருச்சு. மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் என்ன பண்ணப்படுறாங்க? பிடிக்கப்பட்டு எங்க தள்ளப்படுறாங்க? கந்தகமும் அக்கினி மேரி கடலில் என்ன பண்ணப்படுறாங்க? தள்ளப்படுறாங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன நடக்குது? சாத்தானை பிடிச்சி 1000 வருஷம் என்ன பண்றாங்களாம்? அடைச்சி வச்சிடறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் அடைச்சி வைக்கப்படும் போது என்ன இருக்காது? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இருக்காது. சாத்தான் வெளியே விடப்படும் போது கிறிஸ்தவங்களுக்கு என்ன இருக்கும்? உபத்திரம் இருக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ அவனை பிடிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் 1000 வருஷம் கழிச்சு அவனை என்ன பண்றாங்க? ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கடையில் என்ன நடக்குது? தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்றாங்களாம்? 1000 வருஷம் என்ன பண்றாங்க? அரசாள்றாங்க. இப்போ 1000 என்னது? எண்ணிக்கைக்கு அடங்காத. அப்போ நித்தியமான நாள் என்ன பண்றாங்க? தேவனோடு தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுறாங்க? இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறாங்க. இப்போ என்ன ஆகுது? பிசாசு 1000 வருஷம் முடிஞ்சோடனே அப்படின்னா என்ன? குறிப்பிட்ட காலம், எண்ணிக்கை கடங்காத ஒரு காலகட்டத்துக்கு பின்பு பிசாசு என்ன பண்ணப்படுறான்? ரிலீஸ் பண்ணப்படுறான். அவன் ரிலீஸ் பண்ணப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, ஒரு தூதன் வந்து அவனை என்ன பண்றான்? ஏற்கனவே தூதன் வந்து சங்கிலியில் கட்டி போட்டுட்டான். மறுபடியும் ரிலீஸ் ஆகுறான். ரிலீஸ் ஆன சாத்தான் மறுபடியும் என்ன பண்ணப்படுறான்? எங்க தள்ளப்படுறான்? அக்கினியும் கந்தகம் எரியிற கடலில் என்ன பண்ணப்படுறான்? தள்ளப்படுறான். ஏற்கனவே அவங்க யார் இருக்கிறா? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்ட அதே இடத்துல யார் தள்ளப்படுகிறது? சாத்தான் தள்ளப்படுகிறான். ஓகேவா? இப்போ மிருகம் இல்ல, கள்ள தீர்க்கதரிசி இல்ல, சாத்தான் இல்ல. இவங்க 3 பேரும் இல்லைன்னு வேற எதுவும் இல்லை. பாவம் இல்லை, தீமை இல்லை, மரணம் இல்லை, பாதாளம் இல்லை. அதுக்கு அடுத்து பாருங்க, 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மரணமும் பாதாளமும் எங்க தள்ளப்படும்? அக்கினி கடல்ல தள்ளப்படும். அதுக்கப்புறமா 15ஆம் வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணப்படுவாங்க? அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. ஏற்கனவே ஆண்டவர் சபைக்கு எச்சரித்தார். என்ன எச்சரித்தார்? நீ மனம் திரும்பினா ஜீவ புஸ்தகத்துல இருந்து உன் பேரை என்ன பண்ணிடுவேன்? கிறுக்கி போட்டுருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே உன் பேர் இருக்குது, நீ ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன்? அடிச்சிருவேன். இப்போ கடைசியில சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்துல யார் பேர் இல்லையா அவங்க எங்க தள்ளப்படுவாங்க? அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. இதுதான் என்னது? 20வது அதிகாரம். 21வது அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சாத்தான் இல்லாத ஒரு நிலை, பாவம் இல்லாத ஒரு நிலை, மிருகம் இல்லாத ஒரு நிலை, கள்ள தீர்க்கதரிசி இல்லாத ஒரு நிலை, தீமை இல்லாத ஒரு நிலை. இப்ப யார் தான் இருக்கிறா? ஆண்டவரும் அவருடைய ஜனங்களும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுதான் என்னது? புதிய வானம் புதிய பூமி. அது எதுக்கு அடையாளம்னா, நித்திய ஜீவன் காண ஒரு அடையாளமாக அது என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்படுது. அந்த இடத்துல யாருக்கெல்லாம் இடம் இல்லை. அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்ன மற்றவங்களுக்கு என்ன நடக்கும்? 8வது வசனம் 21:8 வாசிங்க. பயப்படுகிறவர்கள் யாரு? அந்த உபத்திரவத்தில் பயந்து ஓடினவங்க. அப்புறம் அவிசுவாசிகள்னா யாரு? இயேசுவை கடவுள் என்று அங்கீகரிக்காதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்புறம் அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர். பொய்யர்னா யாரு? சத்தியத்தை அறிந்து ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? பொய்யான காரியங்களை கற்றுக் கொடுப்பது. அப்படிப்பட்டவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், பொய்யர் அனைவரும் என்ன பண்ணப்படுவாங்களாம்? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே என்ன பண்ணப்படுவார்கள்? பங்கடைவார்கள். இப்போ புதிய வானம் புதிய பூமி யாருக்கான இடம்? தேவ ஜனங்களுக்கான இடம். தேவ ஜனங்கள் அல்லாதவர்கள் எங்க தள்ளப்படுவார்கள்? அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார். அதுக்கப்புறம் 21ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேம் என்று ஒரு நகரத்தை குறித்து என்ன பண்ணப்படுகிறது? வர்ணிக்கப்படுகிறது. அது யாரு? திருச்சபை, தேவ ஜனங்கள், நாம் தான் அது.
அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிறவன் நான் என்ன பண்றதில்ல புறம்பத்து அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுவேன் குடிக்க கொடுப்பேன், அவங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி என்ன பண்ணுவேன் கொடுப்பேன். அங்க சாபம் என்ன இல்ல. தேவன் நான் என் ஜனங்களோடு இருப்பாங்க, தேவ ஜனங்கள் என்னோடு கூட இருப்பாங்க, அவர்கள் என்னை காண்பார்கள், நான் அவர்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு உள்ள ஒரு நிரந்தர வாழ்க்கை. அப்புறம் யோவான் கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் என்ன ஆகட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன். நீதி செய்கிறவன் இன்னும் என்ன பண்ணட்டும், நீதி செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் என்ன பண்ணட்டும், அநியாயம் செய்யட்டும். அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் என்ன பண்ணட்டும், அக்கிரமம் செய்யட்டும். ஆண்டவர் சீக்கிரமா என்ன பண்ண போறார், வரப்போகிறார். நீதி செய்கிறவர்கள், பரிசுத்தமானவர்கள் தேவனோடு என்ன பண்ணப்படுவார்கள், இணைக்கப்படுவார்கள். அநீதி செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள். அப்புறம் ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு? எல்லாருக்குமான அழைப்பு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீங்க என்கிட்ட வந்து சேரணும்னா என்ன பண்ணுங்க, வாங்க, வந்து இந்த ஜீவ தண்ணீரை எடுத்து என்ன பண்ணுங்க, குடிங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி 15வது வசனத்தை வாசிங்க. 22:15. நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்படின்னா என்ன? அந்த நகரத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. சபைக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. தேவனால் சபை என்று என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எங்க இருப்பாங்களாம், புறம்பே இருப்பாங்க. உதாரணம் சொன்னேன், நாய்கள் அந்த காலத்துல எங்க இருக்கும், நாயெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும், வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. அதுதான் இது, அந்த அர்த்தத்துல தான் என்ன சொல்லப்படுகிறது. இந்த சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர். கொலைபாதகர்னா யாரு? கிறிஸ்தவர்களை அந்த நூற்றாண்டிலே கொன்றவர்கள். இப்போ கிறிஸ்தவர்கள் மட்டும் கொல்றவங்க இல்ல, நிறைய பணத்துக்காக கொலை செய்றாங்க, விரோதத்துக்காக கொலை செய்றாங்க, கோபத்துக்காக கொலை செய்றாங்க. அந்த மாதிரியான கொலை பாதகர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர்கள் அந்த தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இயேசு எச்சரிக்கிறாரு, இந்த வசனத்தோட எதையும் கூட்டவும் கூடாது, குறையவும் கூடாது. இதை நீ என்ன பண்ணக்கூடாது, திருச்சி என்ன பண்ணாத, மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணாத, போதிக்காத. இதோ சீக்கிரமா என்ன பண்ண போறேன், வரப்போறேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும், ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். அல்லேலூயா. ஸோ புரிஞ்சிச்சா? 22 அதிகாரத்தையும் 40 நிமிஷத்துல சொல்லியாச்சு. இதை கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரசங்கமும் யூடியூப்ல இருக்குது. அதையும் புரியலன்னா என்ன பண்ணுங்க, கேளுங்க. நம்ம தெளிவா இருக்கணும். மற்றவங்க கிட்ட இருக்கிற குழப்பத்தை நம்ம என்ன பண்ணணும், தெளிவுபடுத்தணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வெளிப்படுத்துற விசேஷனால என்னது, பயம். வெளிப்படுத்தல் அப்படின்னால என்ன அர்த்தம், இதுல பயப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இது எல்லாருக்கும் ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வெளிப்படையா இருக்கிறது தான். என்ன விஷயம், அந்த எழுத்து நடைய சரியா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு சரியான அந்த அடையாளத்தில் இருக்கிற அர்த்தத்தை சரியா என்ன பண்ணணும் சொன்னா வெளிப்படுத்துற விஷயத்தை ஈஸியா என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். இதுல சுருக்கமா சொல்லணும்னா, திருச்சபைக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்றார், வார்னிங் கொடுக்குறார். நான் சீக்கிரமா என்ன பண்ண போறேன், வரப்போறேன். என்னுடைய நியாயத்தீர்ப்பு சீக்கிரமா என்ன பண்ண போகுது, வரப்போகுது. திருச்சபையில் இருக்கிறவங்களாம் உங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒழுங்குபடுத்திக்கோங்க, மனம் திரும்பிக்கோங்க. ஆண்டவரை அறியாதவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. நீங்க வாங்க, இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்பதை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுங்க, நடங்க, நன்மை செய்யுங்க, அநியாயம் செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க, பரிசுத்தமா என்ன பண்ணுங்க, வாழுங்க. ஆனா அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணப்படுவாங்க, இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல்ல என்ன பண்ணப்படுவாங்க, தள்ளப்படுவாங்க. நீங்க இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா மரணத்துக்கு பயந்து என்ன பண்ணாதீங்க, இயேசுவை விட்டுட்டு ஓடிடாதீங்க. நீங்க அப்படி பயந்து ஓடினீங்கன்னா நீங்களும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல்ல என்ன பண்ணப்படுவீங்க, தள்ளப்படுங்க. இயேசுக்காக கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, வாடுங்க, மரண பரியந்தம் நிலைத்திருங்க. அப்போ ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவீங்க, நம்மள எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.